சிறுதானிய உற்பத்தியாளர்களுக்கு அழைப்பு. உலகிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டின் தொழில் முனைவோர்களுக்கும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பிரத்யேக தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கும் உலகளாவிய சந்தையை உருவாக்கும் நோக்குடன் இன்டர்நேஷனல் தமிழர் பிசினஸ் கான்க்ளேவ் 2025 என்னும் சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. 2025 டிசம்பர் 22 முதல் 25ஆம் தேதி வரை 4 நாட்கள் மலேசியாவில் உள்ள ஹோட்டல் விந்தாம் கார்டன் ஐசிடி அண்ட் மிட்லாண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர் ஷா ஆலம் என்ற இடத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பு கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. 23ஆம் தேதி மலேசியாவில் உள்ள தமிழர் வர்த்தக சங்கம் 4வது ஆண்டு விழாவும் நடைபெறுகிறது. விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மலேசிய வர்த்தகர்கள் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளனர். விழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் மதிய உணவாக பரிமாறப்படும். மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மீட்டுருவாக்கம் செய்தல், தமிழ்நாடு தொழில் முனைவோர்களை சர்வதேச தமிழ் வர்த்தகர்களுடன் இணைத்தல், தமிழ்நாட்டு பாரம்பரிய தொழில்களை சர்வதேச தமிழ் வர்த்தகர்கள் அவர்களது நாட்டில் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமைகிறது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய பிரத்யேக தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகமெங்கும் பிரபலப்படுத்துதல், தமிழ்நாட்டு பாரம்பரிய சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் சர்வதேச கூட்டு முயற்சியாக இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் உலகெங்கிலும் இருந்து வரும் தமிழ் வர்த்தகர்கள் தொழில் முனைவோரிடம் தங்களது உற்பத்தி பொருட்களை நேரடியாக காட்டி வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ். சுந்தர், நிறுவனர் மில்லட் பவுண்டேஷன் மற்றும் பாலகிருஷ்ணன் பத்துமலை தலைவர் தமிழர் வர்த்தக சங்கம் மலேசியா தெரிவித்துள்ளார். வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்ட்டு. சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தொழில் முனைவை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலிருந்து உலகமெங்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் ஒரு வியாபாரத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். நன்றி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள்.